Good morning to all. Today we will talk about 9th Science, Unit 10, Matter Around Us. இதில் நாம் லாஸ்ட் கிளாஸில் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு சப்ளிமேஷன்னா என்னென்னு பார்த்தோம். சப்ளிமேஷன்னா அதாவது சாலிட்லேருந்து சாலிடை பிரிக்கிறது. சரியா? சாலிட் அண்ட் சாலிடாக இருக்கிறது நம்ம இந்த சப்ளிமேஷன் மெத்தடில் பிரிக்கிறோம். சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். அம்மோனியம் குளோரைட் சால்ட்டு சாண்டு ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. அதில் அம்மோனியம் குளோரைடை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த சப்ளிமேஷன் மெத்தடை நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, அது எப்படி நம்ம லைஃப்பில் இந்த இதில் யூஸ் ஆச்சு கூட பார்த்தோம். ஏர் ஃப்ரெஷ்னர், டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரெஷ்னர், அப்புறம் நாப்தால் வாலு, இது எல்லாமே இந்த மெத்தடில் தான். அப்புறம் கேம்பர், அதாவது கற்பூரம், இது எல்லாமே இந்த மெத்தடில் தான் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். சரியா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த செப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தோம் ஹெட்ரோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சரில் எப்படி நம்ம செப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் நம்ம சாலிட் அண்ட் சாலிடாக இருக்கக்கூடிய மிக்சரை எப்படி நம்ம சப்ளிமேஷன் மெத்தடில் பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்விட். சரியா? அதாவது லிக்விடில் கரைச்சும் கரையாத மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது இருக்கும் ஆனால் இருக்கிறது நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற மெத்தடை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சென்ட்ரிஃபியூகல் மெத்தடில் நம்ம அந்த மாதிரி இருக்கிறத பிரிக்கிறோம். எப்படி இப்போதே ஃபார் எக்ஸாம்பிள் பாலில் பாலாடை அந்த வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா? பாலில் வெண்ணெய் அரைக்கி இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆனால் அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி மெத்தட், பாலாடை கட்டி தயாரிக்கிறது இல்லையா? இது எல்லாமே இந்த கிரியேட் தனியாக எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எப்படி என்னென்னா இன்சாலிபிள் சாலிட் அது லிக்விடில் கலந்துருக்கும். சரியாக கரையாத அந்த வெண்ணெய்ங்கிறது உள்ளே இருக்கும். அதை நீங்கள் சென்ட்ரிஃபியூஜ் இது பண்ணும்போது சாலிடாக தான் விடும் அந்த மாதிரி. ஓகேவா? சரி, அந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் எப்படி என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். Centrifugation is the process by which fine insoluble solids from a solid liquid mixture can be separated in the machine called a centrifuge. சென்ட்ரிஃபியூஜ்ன்ற ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷின் சென்ட்ரிஃபிகேஷன் நடந்து அதில் பார்த்திங்கன்னா நமக்கு லிக்விட் ஃபார்மேஷன் நம்ம கொடுக்குறோம். அதில் இருக்கக்கூடிய சாலிட் ஃபார்மேஷனை நமக்கு பிரித்து லிக்விட் தனியாக சாலிட் தனியாக பிரித்து கொடுக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா பிளட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த பயாலஜி லெபார்ட்ரியில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிளட்டில் பிளாஸ்மா தனியாக இருக்கும் இல்லையா? அந்த ஒயிட்டிஷ் திரவ மாதிரி இருக்கும். பிளட்டிலேருந்து செப்பரேட், ஆனால் பார்க்கறதுக்கு பிளட்டு நமக்கு ரெட்டிஷாக தெரியுது இல்லையா? அதில் பிளாஸ்மா ஒயிட்டிஷ் அந்த திரவமாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஆர்பி செல்ஸை, பிளேட்லெட்ஸு, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸு, இதெல்லாம் பிளாஸ்மா, இந்த நாளையும் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் நமக்கு யூஸாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a centrifuge rotates at a very high speed. On being rotated by centrifugal force, the heavier solid particles move down and the lighter liquid remains at the top. அதான் இப்போது சென்ட்ரிஃபிகேஷன் ஃபோர்ஸ் எப்படி சென்ட்ரிஃபியூஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்கள் இந்த பிக்சர் காட்டுற மாதிரிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன், ஒரு குட்டி ஸ்டீலில் இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய பேஷன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார பாருங்கள் ஒரு ரவுண்டாக வச்சுருக்காங்க. சுற்றியும் டெஸ்ட் டியூப், அந்த டெஸ்ட் டியூப்ஸ் இருக்குது. நடுவில் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்த திருவிழாலெலாம் பார்த்திங்க அப்படின்னா குதிரை ராட்டினா இருக்கும் இல்லையா? சுற்றி குதிரை மாதிரி பொம்மை இருக்கும். அதில் உட்கார வச்சு நடுவில் சுற்றினாங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே போவோம் இல்லையா? நம்ம அந்த ஜாயிண்ட் இருக்கும், அதுலேருந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்த குதிரை. அப்படியே சுற்றும்போது நம்ம சென்டர்லேருந்து அப்படியே விலகி போய் இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது.
இது எப்படி அப்படின்னா, இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து சென்டர்லேருந்து ஆக்ட் ஆகுது. எது மேலே? டெஸ்ட் டியூப் அந்த ஆப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு சென்டர்லேருந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போது இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை சுற்றி விடுறீங்க. சுற்றி விடும்போது இப்போ கையிலேயே நம்ம ஒரு செயினோ ஏதோ ஒன்று கையில் வச்சு சுற்றுறோம்னு வைங்களேன், சுற்றிக்கிட்டே இருக்கும் கையில் முன்ன. எப்பயுமே நமக்கு இந்த விரலில் மாட்டி சுற்றுற பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு செயினையே கையில் விரலில் மாட்டிட்டு சுற்றுறீங்க. அந்த கையில் மாட்டாமல் இருந்தால் நீங்கள் சுற்றுற ஃபோர்ஸ் அதை கண்டு அப்படியே மேலே மேலே வந்து வெளியில் போய் விழும் இல்லையா. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வெளியில் இருக்குது. சரியா, சென்டர்லேருந்து வெளியில் அந்த பக்கம் இழுக்குது. ஒரு பிடிமானம் இருந்துச்சுன்னா அது வந்து இழுக்கிறதுக்கு இழுத்து பிடிக்கும். பிடிமானம் இல்லைன்னா என்னாவது அந்த ஃபோர்ஸ் வந்து வெளியில் போய் விழுது. காரணம் கிராவிட்டி ஃபோர்ஸ் அந்த பக்கம் இழுக்குது. புரியுதா? இன்னொரு சார்பாக அந்த எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அந்த குதிரை ராட்டினம். அந்த குதிரை ராட்டினத்தை பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை ராட்டினம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த சென்டர்லேருந்து வரக்கூடிய கம்பியிலேருந்து ஒரு நட்டு போட்டு அதை கயிறு மாதிரி தொங்க விட்டு அதில் குதிரை ராட்டினத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. அப்போது இல்லை, ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? சுற்றுற ஃபோர்ஸுக்கு என்ன ஆகும், கிராவிட்டி ஃபோர்ஸ் சேர்த்து இழுக்கும்போது என்ன ஆகுது, அந்த பொருள் வந்து கீழே வந்து விழுந்து ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தால். அப்போது ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து நடக்குது. அதாவது சென்டர்லேருந்து ஃபோர்ஸ் இங்கே ஆப்ஜெக்ட்டுக்கு வருது. ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் சென்டருக்கு கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே நிற்கும், இல்லைன்னா போய் கீழே விழுந்துடும். சரியா, புரியுதா நான் சொல்கிறது என்னென்னா? அந்த மெத்தடை தான் இந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷினில் வச்சுருக்காங்க. ஏன்னா சென்டர்லேருந்து ஒரு பிடிமானம் பாருங்கள், அதில் மாட்டி விட்டுருக்காங்க. மாட்டாமல் இருந்தால் என்ன ஆயிரம், சுற்றும் போது கீழே விழுந்துடும் இல்லையா. அதனால் மாட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த மாட்டி அந்த ஒரு கிரிப்பு கொடுக்குது இல்லையா, அந்த கிரிப்பு வந்து என்னன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து சென்டர் வரைக்கும் ஆக்ட் ஆகுது. அப்போ சென்டர்லேருந்து கொடுக்குற ஹை ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, அந்த பொருளை கீழே விழாமல் இழுத்து பிடிக்குது. அப்போ சென்டர்லேருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் வந்து சென்டர் வரைக்கும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த சென்ட்ரிபியூகல் மிஷின் வந்து சுற்றும் போது அந்த டெஸ்ட் டியூப் கீழே விடாமல் நமக்கு தேவையான பார்ட்டிகிள், அந்த இன்சால்யூபிள் சாலிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாலிட் ஆர் லிக்விடில் இருக்கக்கூடியதை நம்ம பிரித்து எடுக்க முடியும். ஓகேவா? அப்போது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டெஸ்ட் டியூப்பில் வந்து இப்போ பிளட்டே வைக்கிறாங்கன்னு ஏன்னா நம்மகிட்ட எடுத்தோம்னா நம்மக்கிட்ட இருந்து பிளட் எடுத்து எவ்வளோ ஒயிட் பிசி டபிள்யூபிசி இருக்குது, ரெட் பிசி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறது. அதில் பிளாஸ்மா லெவல் வேணும். பிளாஸ்மா சீரம் எடுத்து அவங்களோட பிளாஸ்மாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பிளேட்லெட்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம அதை எடுப்போம். சரிங்களா? அதை எப்படி அவங்க அந்த பிளட்லேருந்து அந்த லிக்விட் ஃபார்மேஷனை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டெஸ்ட் டியூப்பில் அதை ஊற்றி வச்சிடறோன்னு வைங்க. ஊற்றி வச்சுட்டு ஹை ஸ்பீடில் ஊற்றும். சரிங்களா? அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி, இது வந்து டிஜிட்டல் மெத்தட். இந்த கரண்ட்டில் வர்றது ஆரம்பத்துலலாம் வந்து கையில் சுற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மெத்தடில் கையில் சுற்றுவாங்க, வேகமாக சுற்றுவாங்க. சுற்றும்போது அந்த ஃபோர்ஸில் வந்து அந்த செடிமெண்டேஷன் நடக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது என்ன, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, நல்ல அதாவது அடர்த்தியான பார்ட்டிகிள்ஸ், சரியா, அந்த ஹெவியஸ்ட் சாலிட் பார்ட்டிகிள் இருக்குல்ல, அதை வந்து கீழே இழுக்கும். அந்த லிக்விட் ஃபார்மேஷன் வந்து மேலே செட்டில் ஆகிடும், மேலே இருக்கும். அப்போ இந்த என்ன ஆகுதுன்னா, ஹெவியர் சாலிட் பார்ட்டிகிள் வந்து அந்த ஃபோர்ஸில், அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இழுக்க அந்த பாட்டில் வந்து மாட்டிருக்கிறதுனால கீழே விழலை. அப்போ மாட்டாமல் இருந்ததுன்னா கீழே விழுந்துடும், மாட்டிருக்கிறதுனால கீழே விழலை இல்லையா. அப்போது இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த பாட்டில் மேலே ஆக்ட் ஆகி பாட்டிலுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் மேலே நல்லா ஃபோர்ஸ் அதிகமாக செயல்பட்டு அந்த திங்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம் இல்லையா பிளட்டு, அதில் வந்து ஹெவியர் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அடியில் செட்டில் ஆகிடும். மேலே அந்த ரெட் பிளட் ஆர்பிசியெல்லாம் இருக்குது, அது எல்லாமே வந்து அடியில் செட்டில் ஆகிடும். மேலே வந்து அந்த பிளாஸ்மா மாதிரி அந்த திரவம் இருக்குல்ல, லிக்விட் ஃபார்மேஷன் ஒயிட் கலரில், அந்த லிக்விட் ஃபார்மேஷன் வந்து மேலே வந்து செட்டில் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம அதை வந்து எடுத்து பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அந்த அதிக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரொட்டேட் பண்ணி சென்ட்ரிஃபிகேஷன் அதுக்கு அந்த மெத்தடுக்கு வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடுன்னு சொல்கிறோம். அந்த மெத்தட் நடந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேஷனாக இருக்கும். அப்போ மேலே இருக்கிற அந்த பிளாஸ்மா லிக்விடை மட்டும் அவங்க எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தா, இந்த டைரிஸை, பால் தயாரிக்கிறாங்க இல்லையா, பாலெல்லாம் இப்போ ஆவின் பாலெல்லாம் நம்ம வாங்குகிறோம், ஆவின், ஆரோக்கியா,
இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மில்க் டைரிஸில் வந்து இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தடில் தான் அந்த க்ரீமை செப்பரேட் பண்ணுறது, அந்த சீஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அந்த க்ரீம் தனியாக எடுக்கணும் இல்லையா, அது எல்லாமே செப்பரேஷன் நடக்கிறது எப்படின்னா சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தடில். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின். இப்போ வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்த்தோன்னா இதிலே கொடுத்துருப்பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Milk dairies la centrifugation is used to separate cream from milk. In washing machines, this principle is used to squeeze out water from wet cloths. இல்லையா, வாஷிங் மிஷினில் நம்ம போட்டோம் அப்படின்னா ட்ரையர் இருக்கு இல்லையா, அது ட்ரையர் வந்து எப்படின்னா இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தடில் தான் இருக்குது. இதில் வந்து என்னது, அந்த தண்ணியை செப்பரேட் பண்ணணும். துணியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம கையில் பிழியும் போது அவ்வளோ அதிகமாக வராது இல்லையா. ஆனால் இது சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஷின் எப்படி இருக்கும், துணி சைடில் சுற்றியும் ஒட்டிகிட்ருக்கும். பிகாஸ் அந்த சென்ட்ரிஃபியூகேஷன் ஃபோர்ஸ் இருக்குது, சரியா, நடந்திருக்கு. ஏன்னா சென்டர்லேருந்து அந்த தண்ணி இருக்கிறதுக்காக துணி அப்படியே விலக்கி எடுத்து அந்த சைடில் சுற்றிக்கிட்டே இருக்கும், தண்ணி மட்டும் புழிஞ்சு சென்டரில் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்துரும், சரியா. இந்த மெத்தட் தான் இதில் வாஷிங் மிஷினில் உங்களுக்கு யூஸ் பண்ணி, அதனால் அது சென்டர்லேருந்து விளக்கப்படுறதுனால தான் சுற்றியும் போய் ஒட்டிகிட்டு இருக்கும் துணி, நடுவில் இருக்காது. எப்பயுமே வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையரில் போட்டு எடுத்திங்கன்னா அது ட்ரையரை வந்து முடிஞ்ச உடனே சுற்றியும் தான் துணி ஒட்டிகிட்ருக்கும். ஏன் நம்ம இப்படின்னு யோசிச்சுருக்கோமா இது வரைக்கும்? இல்லை, இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் தான். அது ஏன்னா ஆப்ஜெக்ட் பாருங்கள், நம்ம சென்ட்ரிஃபியூகேஷனில் அந்த பிக்சரில் பார்த்தலாம், ஆப்ஜெக்ட்டு சுற்றும் போது விலகி, அதாவது சென்டர்லேருந்து விலகி சுற்றும் போது, ஆனால் அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது, சென்டர்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு கிடைக்குது. அந்த ஃபோர்ஸ்னால சுற்றுற வேகத்தினால அதில் இருக்கக்கூடிய சாலிட் அந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம், அதாவது இந்த வாஷிங் மிஷினில் துணி போட்டுக்கோன்னா துணியில் இருக்கிற தண்ணி எல்லாம் இருத்து கீழே போயிடும், துணி வந்து சாலிட் வந்து அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், சரிங்களா. சென்ட்ரிஃபியூகேஷன் இஸ் ஆல்சோ யூஸ்டு பேத்தலாஜிக்கல் லெபார்ட்டரிஸ். அந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறவங்க அதெல்லாம் இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணுறாங்க. டு செப்பரேட் பிளட் செல்ஸ் ஃப்ரம் அ பிளட் சாம்பிள். பிளட் சாம்பிள்லேருந்து நம்ம அந்த ஒயிட் பிசி கவுண்ட் பண்ணுறதுனால சரி, ஆர்பிசி கவுண்ட் பண்ணுறதுனால சரி, அதெல்லாம் தனியாக செய்வோம். பிளாஸ்மா எடுக்கணும் அப்படின்னா பிளாஸ்மாவை இந்த மாதிரி செப்பரேஷனுக்கு தான் எடுக்கும், சரிங்களா. இப்போ இதுதான் சென்ட்ரிஃபியூகேஷன். இப்போ சென்ட்ரிஃபியூகேஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி அதை கொடுத்துருக்குற அந்த சென்டர்லேருந்து ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த நம்ம இன்சால்யூபிள் சாலிட்ஸ் ஃப்ரம் சாலிட் லிக்விடில் இருக்கக்கூடியதை அந்த ஃபோர்ஸ்னால ஹெவியர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து அடியில் செட்டில் ஆகிடும், லிக்விட் ஃபார்மேஷன் வந்து மேலே ஃபார்ம் ஆகும், சரிங்களா. அதை வந்து செப்பரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த இதை செய்கிறோம், சரிங்களா. அடுத்த டாபிக் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா கரைப்பான் சாறு இறக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது என்னன்னா இது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒன்றா கலக்காமல் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியும் எண்ணெயும் ஒன்றா கலக்காது இல்லையா. அதாவது டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ், ரெண்டு லிக்விட்ஸ் இருக்கும். அதில் ரெண்டுமே லிக்விடுங்கிறது எண்ணெயும் லிக்விடு தான், தண்ணியும் லிக்விடு தான், ஆனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எப்படி, தண்ணியில் எண்ணெய் கலக்காது, மிக்ஸ் ஆகாது தான், ஆனால் மேலே மிதங்கிட்டு இருக்கும்ல, அதை எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது? இந்த மெத்தடில் நம்ம பிரித்து எடுக்கலாம். எப்படி, என்ன மெத்தடு? சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ஓகேவா. இதை வந்து நம்ம தமிழில் வந்து பீரி புனல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. பீரி புனல் மெத்தடுன்னு சொல்கிறோம். இதில் வந்து ரெண்டு லிக்விடுமே மிக்ஸ் ஆகிருக்காது, மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம், மிக்சர் ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம், ஓகேவா. சரி, இது என்னென்னு பார்க்கலாம். டூ immiscible liquids can be separated by solvent extraction method. This method works on the principle of difference in solubility of two immiscible liquids in a suitable solvent. For example, mixture of water and soil can be separated using a separating funnel. Solvent extraction method is used. சரியா. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த ஃபார்மசி மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அங்கேயும் பெட்ரோல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதில் இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து ஏன்னா பெட்ரோல்ல எல்லாம் தண்ணி கலந்துருக்கக்கூடாது, இல்லை தண்ணி கலந்துருந்தால் யூஸ்லெஸ் தானே. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுலலாம் வந்து இந்த மெத்தட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க.
சரி, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் ஒன்றா கலக்காத திரவம்னு சொல்லியாச்சு, அது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஒன்றா கலக்காமல் தனித்தனியாகவே இருக்குது, ஆனால் கலந்து இருக்குது. அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் அந்த செப்பரேட்டிங் ஃபனல்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஊற்றிடுறீங்க. என்னது ஆயிலும் தண்ணியும் கலந்தது பாருங்கள். அக்வஸ் லேயரு, இன்னொன்று கெரோசின் லேயர். எப்பயுமே மிக்ஸ் ஆகாது, அது ரொம்ப கலந்துராது. இப்போ எப்படி தண்ணி சர்க்கரையும் கலந்தோம்னா கலக்குது, மிக்ஸ் ஆகாது, அந்த மாதிரி மிக்ஸ் ஆகாது. பட் அது செப்பரேட்டாக அது இருக்கும் இல்லையா, மெருங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த காஜ் இருக்க ஸ்டாப் காக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடியில் தான் தண்ணி இருக்கும், மேலே அடர்த்தி அதிகம் தானே எண்ணெய்க்கு, அப்போ அது மேலே மிதங்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த தண்ணி லிக்விட் எல்லாம் கீழே போகுது, அந்த மேலே கெரோசின் நமக்கு அந்த ஆயில் அப்படியே கிடைக்குது. சரியா, இது செப்பரேட்டிங் ஃபனல்லேருந்து இது மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மெத்தடில் தான் நம்ம எப்படி ஒன்றா கலக்காத லிக்விட்ஸ் ரெண்டையும் அந்த மிக்சரில் கலக்காத அந்த லிக்விட்ஸை நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம பிரிச்செடுப்போம், செப்பரேட் பண்ணுறோம். சரியா, இது வந்து கரைப்பான் சாறு இறக்கல்னால் இந்த மாதிரி மெத்தடில் இறக்கி தண்ணியை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, புரிஞ்சுதான்? ஓகே, அடுத்த டாபிக் பாருங்கள். டு யூ நோ பாருங்கள் சொல்லியிருக்காங்க, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் is an old practice done for years. It is the main process in perfume development and it's also used to obtain dyes from various sources. வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த மெத்தடு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு. இதனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃப்யூம்லாம் ரெடி பண்ணுறாங்க, அந்த வாசனை திரவியங்கள், அந்த இப்போ சாண்டல் ஸ்மெல் வருது பர்ஃப்யூமில், சாக்லேட் ஃப்ளேவர்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை அப்புறம் ரோஸ் ஃப்ளேவர், இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்கு வருது இல்லையா, அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்குள்ள இந்த சால்வெண்ட் மெத்தடு யூஸ் ஆகுது, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த டை, துணிக்கு டை போடுறது இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் ஆகுது. சரிங்களா, ஓகே. அடுத்தது நம்ம டாபிக் பார்க்க போகிறது சிம்பிள் டிஸ்டிலேஷன். இப்போ சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னென்னா, எளிய காய்ச்சி வடித்தல். டிஸ்டிலேஷனாக காய்ச்சி வடிகட்டுறது, சிம்பிள் டிஸ்டிலேஷனாக எளிய காய்ச்சி வடித்தல். சரி, இதில் என்ன பண்ண போகிறோம், இது எதுக்காக, எந்த மெத்தடுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இது வந்து ஹோமோஜீனஸ் இருக்கு இல்லையா, ஹோமோஜீனஸ் அந்த மெத்தடில் சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட். சரியா, அதாவது சாலிடு லிக்விடில் கரைஞ்சிருக்கக்கூடிய சாலிட். சரியா, அதை நம்ம எப்படி பிரிக்கிறது, இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடில் நம்ம பிரிக்கிறோம். சரியா, அதுதான் ஹோமோஜீனஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எல்லாமே ஹெட்ரோஜீனஸ், அதாவது சாலிடில் சாலிட் மிக்ஸ் ஆகிருந்தால் அதை எப்படி வந்து பண்ணுறது, சப்ளிமேஷன் மெத்தடுன்னு பார்த்தோம். அடுத்தது இன்சால்யூபிள் சாலிட் வந்து லிக்விடில் வந்து, அதாவது லிக்விடில் இருக்கும், அந்த சாலிட் வந்து கரைஞ்சி போகாது, ஆனால் இருக்கும், ஆனால் அது தனியாக நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலேருந்து எப்படி நம்ம பிரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். அதுக்கு தான் பிளட் செல்ஸ் சொன்னோம் இல்லையா. 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ், அதாவது 2 கலக்காத, ரெண்டுமே லிக்விட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும் பட் கலந்தே இருக்காது. அதுதான், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பார்த்தா தண்ணியில் எண்ணெய் கலந்துருக்கும் இல்லையா. அந்த இதை வந்து இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் நம்ம பிரிக்கிறோம்னு பார்த்தோம். இப்போது ஹோமோஜீனஸில் நம்ம ஃபஸ்ட் என்ன, சால்யூபிள் சாலிட் இன் லிக்விட், அண்ட் லிக்விட், அதாவது லிக்விடில் சால்யூபிள் சாலிடை கரைஞ்சிருக்கக்கூடியதை நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தடில் நம்ம பிரிக்கலாம், செப்பரேட் பண்ணலாம். சரி, எப்படின்னு பார்க்கலாம். டிஸ்டிலேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் obtaining pure liquid from a solution. It is actually combination of evaporation and condensation. அதாவது that is distillation is equal evaporation plus condensation. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பியூர் லிக்விடு ஃப்ரம் அ சொல்யூஷன், அதில் நம்ம காம்பினேஷன் இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மிக்ஸ்சரு எந்த மெத்தடில் இந்த டிஸ்டிலேஷன் பண்ணுறோம் இல்லையா, காய்ச்சிரும் இல்லையா, காய்ச்சும் போது எவாப்ரேஷன் மூலிமா
அப்புறம் அந்த எவாப்ரேஷனை கூல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஸ்டிலேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பியூர் லிக்விட் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உப்பு தண்ணி. சரியா? உப்பு தண்ணியிலிருந்து உப்பு இல்லாமல் பியூர் வாட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா டிஸ்டிலேஷனில் நல்லா காய்ச்சிரும். நார்மலாகவே வீட்டில் கொதிக்க வச்சோம், நல்லா கொத்தளவுன்னு கொதிச்சதுன்னா நீராவி வருது. அந்த நீராவியை சேகரித்து கூல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? அந்த பியூர் வாட்டர் கிடைக்குது. அதான் எவாப்ரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். ஓகேவா? பாருங்க, in this method a solution is heated in order to vaporize the liquid. The vapors of the liquid on cooling condense into pure liquid. For example, seawater in many countries is converted into drinking water by distillation. This method is also used to separate two liquids whose boiling points differ more than 25 Kelvin. அதாவது 25 கெல்வின் அந்த அளவுக்கு இந்த பாயிலிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த லெவலில் இருக்கிறது மட்டும் மோர் தென் 25 கெல்வின்லேருந்து அதிகமாக இருக்கிறது வரைக்கும் இந்த லிக்விட்ஸை வந்து நம்ம இப்படி இந்த மெத்தட்ஸில் பிரித்து எடுக்க முடியும். அதுதான் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம், உப்பு தண்ணியை இந்த மெத்தடில் தானே நம்ம பிரித்து எடுக்கிறோம். அதில் இருக்கிற உப்பு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பியூர் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஆரோ வாட்டர்லாம் இந்த மெத்தடில் தான் யூஸ் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? சரி, அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த பிக்சர் பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இதில் அந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா பெருசாக, அந்த குடுவையில் இருக்கிறத நம்ம சால்ட் வாட்டர் இருக்குது, அதாவது ஒரு கடல் தண்ணினே வச்சுக்கோங்க, சால்ட் வாட்டர். அதை வந்து ஹீட் பண்ணுறோம். கீழே வந்து பர்னர் இருக்குது, பர்னர் மூலிமா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே கொதிக்குது. கொதிச்சுட்டு இங்கே கொதிக்குது, இந்த பர்னர் எரியுது இல்லையா, இங்கே கொதிக்குது. கொதிச்சுட்டு இந்த நீராவி இப்படியே போகுது. மேலே வந்து டெம்பரேச்சர் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதனுடைய ஸ்டீமோட ஹீட் எவ்வளோ என்னங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிறது. அந்த எப்பயுமே வந்து இந்த இதில் வந்து மேலே அந்த டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நீராவி இப்படியே போய் இந்த டியூப் வழியாக கீழே இங்கே இறங்கும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அங்கே கூலிங் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூலிங் வாட்டர் இன், கூலிங் வாட்டர் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன அப்படின்னா இந்த நடுவில் போகிற அந்த டியூப்பில் சுற்றி ஒரு டியூப் இருக்கும், ஒரு மேலே கவரிங் மாதிரி இருக்கும், அந்த கண்ணாடி குடுவை மாதிரி மேலே சுற்றி இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கூலிங் வாட்டர். பிகாஸ் அந்த ஸ்டீம் வருது இல்லையா வெளியில், இந்த நீராவி அது வந்து ஹீட்டாக இருக்கும். அதை கூல் ஆகும்போது அந்த தண்ணி வடிகட்டி இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த குடுவையில் வந்து செட்டில் ஆகும். அந்த கூல் ஆகிறதுக்காக தான் இந்த கூலிங் வாட்டர், குளிர்ந்த தண்ணியை வந்து அவுட்டர் சைடில் வந்து அந்த அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய பாருங்கள், ஸ்டீம் இஸ் கண்டென்ஸ்டு இன் டியூப் கூல்டு பை வாட்டர். இந்த தண்ணினால், இந்த தண்ணி கூலிங் வாட்டர் உள்ளே விடும்போது இந்த சுற்றி இருக்கக்கூடிய கூலிங் வாட்டர்னால உள்ளே போகிற அந்த ஸ்டீம் வந்து ஹீட்டாக இருந்து கூலிங் ஆன உடனே அந்த பியூர் வாட்டர் வந்து இந்த பாட்டிலில் செட்டில் ஆகிடும். சரிங்களா? இது பியூர் வாட்டர். இந்த மெத்தடில் தான் வந்து இந்த கடல் நீரை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க இல்லையா, சுத்தப்படுத்தி குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மெத்தடில் தான் செய்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இது பாருங்கள், இதனுடைய மெத்தட்ஸ் கீழே சொல்லியிருக்காங்க. A distillation flask is fixed with a water condenser. A thermometer is introduced into the distillation flask through an one-hole stopper. The bulb of the thermometer should be slightly below the side tube. பாருங்க, அப்படின்னா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு ஃபிக்ஸ்டு வித் வாட்டர் கண்டென்சர். சரியா? அதை தெர்மோமீட்டர் இன்ட்ரடியூஸ், இந்த தெர்மோமீட்டர் தான் மேலே இருக்குது. தெர்மோமீட்டர் தான் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் thermometer is introduced into the distillation flask
through one holder stopper. மேலே அந்த ஒன் ஹோல் வந்து இந்த தெர்மோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. The bulb of the thermometer should be slightly below the side tube. இந்த என்னன்னா இந்த சைடு டியூப் வருது இல்லையா, அந்த இடத்துக்கு எண்டிங்கில் இருக்கிற மாதிரி இந்த தெர்மோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த பிரேக்கிஷ் வாட்டர், அதாவது கடல் தண்ணி, உப்பு தண்ணி, சரிங்களா, சீ வாட்டரை வந்து நம்ம இதில் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து சீ வாட்டர் இருக்குது. To be distilled is taken in the distillation flask and heated for boiling. இது கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு இந்த பியூர் வேப்பர், அந்த பியூர் அந்த நீராவி இருக்கு இல்லையா, பியூர் வாட்டர், அதை வந்து பாஸ் த்ரூ த இன்னர் டியூப் ஆஃப் த கண்டென்சர். இந்த கண்டென்சர் வழியே உள்ளே போகுது. போகும்போது the vapors on cooling, சைடில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்சர் இது இருக்குல்ல பாட்டில், அதில் வந்து கூலிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த கூலிங் வாட்டர் என்னது, இந்த வேப்பர்ஸை கூல் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், சரியா. அப்போ கூல் பண்ணும்போது அந்த வேப்பர் வந்து என்ன கூலிங் ஆகி டிஸ்டில்ட் ஆகி அதில் எதில் போய் இந்த பாட்டிலில் ரிசீவ் ஆகுது, சரியா. இந்த மெத்தடில் தான் நம்ம பிரிக்கிறோம். இந்த இன்னொரு முறை பார்த்துட்டோம் இல்லையா. ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். அடுத்தது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னா இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிஸ்டிலேஷன், அது வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன், எளிய காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, காய்ச்சி வடிக்கிறோம் எப்படின்னா பாதியா, பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், சரியா. இதில் என்ன அப்படின்னா, 2 இல்லை அதுக்கு மேலே மிக்சிபிள் லிக்விட்ஸ் இருக்கும், மிக்சடு லிக்விட்ஸ். அதை வந்து நம்ம, அதாவது இப்போ உப்பு தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு தான் கலந்துருக்கு, அந்த உப்பை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு, பியூர் வாட்டர் எடுக்கிறதுக்கு அந்த நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ சில கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் கெமிக்கல்ஸ் நிறைய மிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்றுமே இல்லை, இதில் வந்து ஒரு ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா ஆல்கஹாலில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை தனியாக ஆல்கஹால் தனியாக, இந்த மாதிரி கெமிக்கல் லிக்விட்ஸில் வந்து நிறைய 1 or more கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது, சரியா. டு செப்பரேட் 2 or more miscible liquids which do not differ much in their boiling. The boiling points fractional distillation is employed. Difference அந்த bracketல பாருங்க, difference in boiling points is less than 25 K. நம்ம அந்த simple distillationல பார்த்தோம் more than 25 K இல்லையா, அந்த 25 கெல்வினுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நம்ம பாயிலிங் மெத்தடில் நம்ம டிஃபர் பண்ணி எடுக்கலாம். பட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் என்ன வேணும்னா நம்ம லெஸ் தென் 25 K, அதாவது 25 கெல்வினுக்கு கம்மியாக, அந்த லெஸ் தெனில் நம்ம அந்த பாயிலிங் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அந்த ரெண்டுமே ஆக்சுவலாக அதில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய 2 or more miscible liquids எல்லாத்தினுடைய அந்த பாயிலிங் பாயிண்ட்ஸ் வந்து 2 சேமாக இருக்கும். இதை பிரித்து டிஃப்ரெண்ட் காட்ட முடியாது. கொதிநிலை, அந்த பாயிலிங் பாயிண்ட்ஸ்னால் கொதிநிலை அளவு இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. எல்லாமே ஒரே மெத்தடில் ஒரே ஹீட்டில் வந்து கரையக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து எப்படி பிரிக்கிறோன்னா இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலிமா பிரிக்கிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரியில், அப்புறம் இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் பாருங்கள், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், இதிலேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம், தண்ணியை பிரித்து எடுக்கிறோம். இந்த மாதிரியான மெத்தடில் தான் நம்ம அதை பிரித்து எடுக்க முடியும். அது எப்படின்னா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்டு இன் petrochemical industry to obtain a different fractions of petroleum to separate that different gases from air to distill alcohol etc. அதாவது காற்றுல இருக்கக்கூடிய கேஸஸ் கூட டிஃப்ரெண்ட் பண்ணி எடுக்க முடியும், அதை செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஸ்டிலேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் அந்த செட்டிங்ஸ் அதே தான். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷனல் காலம், ஃப்ராக்ஷனேட்டிங் காலம், இந்த காலத்தில் பாருங்கள் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கு. இதை ஹீட் பண்ணும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் வந்து செடிமெண்டேஷன், இங்கிருந்து தண்ணியை வந்து பிரித்து, தண்ணி மட்டும் ஆல்கஹாலை மட்டும் பிரித்து இங்கே கொண்டு வந்துடும். தண்ணியை வந்து பிரிக்கிறது கீழே அப்படியே செட்டில் ஆகிடும் இங்கே, சரிங்களா. இதில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்
அதாவது கலந்துருக்கு. இப்போ மெத்தனால் எத்தனால்னா மெத்தில் ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் சொல்லிட்டோம். அதை நம்ம பிரிக்கிறோம், தண்ணியிலேருந்து பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆல்கஹாலை, இந்த தண்ணி இங்கே செடிமெண்டேஷன் ஆகணும். ஆல்கஹால் வந்து பிரிக்கிறதுக்கு இந்த ஃப்ராக்ஷனல் காலம் தேவை. ஃப்ராக்ஷனேட்டிங் மெத்தட் அதில் இருக்கும். அதனால தான் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இந்த ஃப்ராக்ஷன் வந்து என்ன பண்ணுது, ஆல்கஹாலை மட்டுமே ஆவியான தண்ணியில் தான் சேர்ந்து ஆவியாகும் இல்லையா. ஆல்கஹால் வந்து சிட்டில் ஆகணும் அப்படின்னா ஆல்கஹால் மேலே வருது, ஆனால் தண்ணி கொதிக்க வச்சா தண்ணி சேர்த்து தானே ஆவியாகும். ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணியை வெளியில் கொண்டு வராமல் தண்ணியை உள்ளே செட்டில் ஆக வச்சுட்டு ஆல்கஹாலை மட்டும் அது அப்சர்வ் பண்ணி இங்கே கொண்டு வந்து செட்டில் ஆகுது. இதுலேயும் அதே மாதிரி மெத்தட் தான். கோல்டு வாட்டர் சைடில் இருக்கும். அந்த கோல்டு வாட்டர் வந்து என்ன பண்ணுது, அந்த ஹீட்டை அந்த ஆல்கஹால் வேப்பராய் வருது இல்லையா, அதை வந்து கூல் பண்ணி செட்டில் ஆக வச்சுருக்கோம். சரிங்களா. அப்போது இது பார்த்தீங்க ரெண்டுமே லிக்விடு தான். அந்த தண்ணி ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சாவே ஆவியாகக்கூடியது இல்லையா, அது வந்து உள்ளே இருக்கணும். அது ஆல்கஹாலோட கலக்காமல் வெறும் ஆல்கஹாலை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனல் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த இதுக்கும் சிம்பிள் டிஸ்டிலேஷனுக்கு இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா. ஓகே, இதனால தான் இது என்ன சொல்கிறோம், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சரி, அடுத்த டாபிக் குரோமேட்டோகிராஃபி. குரோமேட்டோகிராஃபி அப்படின்னா என்னென்னா வண்ணப்பிரிகை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு வண்ணப்பிரிகை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, பிஃபோர் வி டிஸ்கஸ் த டெக்னிக் we will take a look at the difference between the two important terms. என்ன சொல்கிறாங்கன்னா, குரோமேட்டோகிராஃபியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குரோமேட்டோகிராஃபி டெக்னிக்கில் ரெண்டு விதமான டேர்ம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் அண்ட் அட்சார்ப்ஷன். ஓகே, அட்சார்ப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அப்சார்ப்ஷன், இது அட்சார்ப்ஷன். பார்த்தீங்கன்னா ஏடி, இது ஏபி. இதை ரொம்ப நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னா உறிஞ்சிருது, அட்சார்ப்ஷன்னா பரப்பு கவருது. சரிங்களா. இப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது அட்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்சார்ப்ஷன்னா என்ன, இஸ் த ப்ராசஸ் இன் விச் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு லிக்விட் இருக்குன்னா அது இன்னொரு சப்ஸ்டன்ஸ் உரியுது அப்படின்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸில் உறிஞ்சதை காட்டும். சரியா. மேலே சர்ஃபேஸில் மட்டும் இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த கலர் ஃபார்மேஷன் எதுவுமே உள்ளே இருக்காது. பிகாஸ் இது அட்சார்ப்ஷன். என்னென்னா ஒரு பார்ட்டிக்கல்ல இருந்து அந்த பார்ட்டிக்கலை மட்டுமே சுற்றியும் பரப்பு கவர்தல்னா சுற்றியுமே அந்த இது ஃபுல்லாகவே பரவே இருக்கும். சரிங்களா. அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது மேல் பரப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே வேறு ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேறு ஒரு பொருள் வந்து அந்த மேல் பரப்பில் எல்லாமே சுற்றியும் கவர் ஆகிருக்கும். சரியா. அதாவது அது கேசியஸ் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை லிக்விட் ஃபார்மாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது வந்து என்ன ஆயிருக்கும், அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே சுற்றி மேலே அவுட்டர் பார்ட் இருக்குல்லையே அந்த மேலே சுற்றியும் கவர்து இருக்கும், அந்த ஃபுல்லாக இருக்கும். சரியா. ஆனால் உள்ளே வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்சார்ப்ஷனுங்கிறது என்னென்னா அந்த உள்ளேயும் சேர்த்து உரியுது இல்லையா, அதுதான் அப்சார்ப்ஷன். புரியுதா. இதுக்கு பாருங்கள், absorption என்ன சொல்லிருக்காங்க, is the process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substance. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தோம் இன்னொன்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்குது, உறிஞ்சிக்குது ஃபுல்லாக. அதாவது அந்த மொத்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவுமே நம்ம கொடுத்துருக்குற இன்னொரு ஆப்ஜெக்டை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது பல்காக. அதுதான் பல்க் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா. டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் யூனிஃபார்ம்லி. ஒன்று சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு பஞ்சியை தண்ணிக்குள்ளே வைக்கிறீங்க, அந்த தண்ணி ஃபுல்லாக இருத்துக்கும், உள்ளே சுற்றியும் என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனால் இதே ஒரு கலர் தண்ணி வைக்கிறீங்க, ஒரு ரெட் கலர் ஒரு க்ரீன் கலர் எதுனா ஒன்று தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பஞ்சு இருத்து என்ன ஆயிடுது, மேலே கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கலர் வந்து என்ன ஆகுது, அவுட்டர் பார்ட் மட்டும் கலராக இருக்கும், உள்ளே வந்து இன்னர் பார்ட்டு கலர் இருக்காது. அது வந்து அப்சார்ப்ஷன். பட் அந்த லிக்விட் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பஞ்சு ஃபுல்லாக அந்த லிக்விட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும்.
சரியா? அப்போ அந்த பஞ்சு ஃபுல்லாக அந்த லிக்விட் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு. பட் அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய அந்த கலர் ஃபார்மேஷன் வந்து அவுட் சைடு மட்டும் அப்சார்ப் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து அப்சார்ப்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு chalk piece, for example, when a chalk stick is dipped in ink, the surface retain the color of the ink due to absorption of colored molecules, while the solvent of the ink goes deeper into the stick due to absorption. Hence, on breaking the chalk stick, it is found to be white from inside. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாக் எடுத்துக்கோங்க, அதை இங்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த அவுட்டர் பார்ட் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் மாறிடும் இல்லையா? அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல கலர்ஸ் எல்லாமே அவுட்டர் பார்ட்டில் இருக்குது. ஓகே, அதை உள்ளே உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும், பட் உள்ளே என்ன ஆயிருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். சரியா? அப்போது அந்த மேலே ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஆயிருக்குல்ல, அது வந்து அப்சார்ப்ஷன். பிகாஸ் கலர் மாலிகுல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை டீப்பராக அது என்ன எடுத்துக்கிச்சு, அப்சார்ப் பண்ணிடுச்சு. சரியா? அந்த மேலே ஃபுல்லாக அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. பட் உள்ளே உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் உள்ளே இருக்காது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஈரப்பதம் உள்ளே இருக்கும். சரியா? அது அப்சார்ப்ஷன். ஓகேவா? இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன மெத்தட் சொல்கிறாங்க, chromatography. சரியா? சரி, இப்போ chromatography is also separation technique. It is used to separate different components of a mixture based on the different solubilities in the same solvent. There are several types of chromatography. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்குது இந்த குரோமட்டோகிராஃபியில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க, தாள் வண்ண பிரிகை முறைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதை வந்து நம்ம இப்போ எப்படின்னா கலர்ஸ் வேரியேஷன்ஸ் கொண்டு வரதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் பாருங்கள். இது வந்து ஒரு பாட்டில் மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு காஜ், அதாவது அந்த ஒரு வுட்டில் வந்து ஒரு மூடி மாதிரி செட் பண்ணி அதில் செட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணி பேப்பரோட எண்டு பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஒரு இங்கு வைக்கிறாங்க. என்ன இங்கு ஸ்பாட் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து தண்ணியில் முங்குற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இப்போ நாமளே இதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் இந்த இங்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, வச்சுட்டு லைட்டாக தண்ணியில் வச்சிங்கன்னா இங்கு வச்ச இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி உரிகிற ஒவ்வொரு இடமும் கலர் வந்து அப்படியே மைல்டாகிட்டே வரும். சரிங்களா? அந்த மெத்தடு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்னன்னு. சரியா? இப்போது பேப்பர் குரோமட்டோகிராஃபின்னு சொல்கிறோம். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் த டிஃப்ரெண்ட் கலர்ட் டைஸ் இன் எ சாம்பிள் ஆஃப் இங்க். ஓகே, எ ஸ்பாட் ஆஃப் இங்கு, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இங்க் வைக்கிறோம், இஸ் புட் ஆன் to a piece of chromatographic paper. This paper is then set in a suitable solvent as shown in figure. சரிங்களா? அந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சால்வெண்ட்டில் வைக்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் சும்மாவே சிம்பிளாக செஞ்சு பார்த்தோம். நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த இங்கு இது நோட்டில் பட்டுருச்சு அப்படின்னா அது மேலே தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கு பட்ட இடத்துல டார்க்காக இருக்கும். அப்படியே அந்த தண்ணி உரியிற கொஞ்சம் இடத்துல அப்படியே அந்த டார்க் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு மைல்டாக வரும். இப்போ பிளாக் அப்படின்னா டார்க் பிளாக் நடுவில் இருக்கும் பட்ட இடத்துல. அங்கேருந்து தண்ணி பட என்ன ஆகிடுது, லைட்டு அந்த கிரேஷாக வரும். சரிங்களா? கிரேஸ் கலரில் வரும். அப்புறம் அதை விட லைட் கலர், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். பிகாஸ் என்ன அப்படின்னா இந்த குரோமட்டோகிராஃபியில் the black ink separates into its constituent dyes as the solvent moves up the paper. The dyes are carried with it and begin to separate. They separate because they have different solubility in the solvent and are absorbed to different extents by the chromatography paper. The chromatogram shows that the black ink contains 3 dyes. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 dyes, அதான அந்த கலர் டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வந்து நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, சாரிக்கே கலர் கொடுக்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் எந்த மெத்தடில் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் அந்த டைஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் அந்த கலரை கொண்டு வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? அதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு பிளாக் எங்கே எடுத்துக்கிறோம், அதை வச்சு 3 டைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதான்?
இப்போ எப்படி அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இங்கே ஆல்ரெடி பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரில் டார்க்காக வச்சுட்டாங்க பிளாக் இங்க்கு வந்தீங்கன்னா இங்கே தண்ணி ஊற்ற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிளாக்காக இருக்கும். அப்புறம் லைட்டாக அப்படியே க்ரேஷாக மாறும், கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். பாருங்கள் எண்டிங் வந்து என்ன கலர் வருது பாருங்கள், ஃபுல்லாக அப்படி மாறி கடைசியில் எல்லோயிஷாக வருது, கடைசியில் ஃபுல்லாக ஒயிட் ஆகும். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த லிக்விட்டை ஒரு குறிப்பிட்ட சால்வெண்ட்டில் நம்ம அதை வைக்கும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதுதான் வந்து என்ன மெத்தடு, குரோமட்டோகிராஃபி மெத்தடு. இது வந்து மேக்ஸிமம் இந்த டை கிளாத்துக்கு கலர் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து கிளாஸ் என்னன்னு பார்த்தோம், எல்லாமே செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸை இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.